உங்களோட பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசைன்னு என்ன துறை எடுத்திருக்கீங்க? என் பேர் பஷீர் அகமதுண்ணே. நான் மதுரையிலேருந்து வரேன். என்னோட தரவரிசை எண் வந்து ஓவரால் ரேங்க்ல 4267, தமிழ் ரேங்க்ல 27. என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க? ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் புதுக்கோட்டையில் எடுத்திருக்கேன். ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிகாம் படித்தேன். ஃபுல்லாக 3 இயர் முடிச்சுட்டு எம்காம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு தான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். டிஎன்பிசி ஒரு 2 வருஷம் படித்தேன். அண்ணன் தான் ஃபுல் கைடன்ஸ் பண்ணது எல்லாமே. ஃபுல் கைடன்ஸ் பண்ணி இப்போ பாஸ் பண்ணியிருக்கேன். அண்ணன் தானா? இப்படி இப்ப வீடியோல பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியும்? யாருன்னு சொன்னாதான் தெரியும். அண்ணன் போன தாட்டியே விஓ வேலூரில் எடுத்தாங்க. கம்யூனல் ரேங்க் 47 எடுத்தார். அவர் தான் நம்ம ஃபுல்லாக கைட் பண்ணார். கைட் பண்ணி இப்போ இந்த அட்டம்ப்ட்ல நான் பாஸ் பண்ணிட்டேன். ஓகே. தமிழ் எந்த மாதிரி நீங்க படிச்சீங்கன்றத சொல்லுங்க. தமிழ் எல்லாமே 6 to 12 தான். ஸ்கூல் புக்ஸ் தான். நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அது போக சிறப்பு தமிழ் நல்லா படிச்சிருந்தேன். அது போக பிஓக்கு நல்லா பார்த்துருந்தேன். ஓகே. தமிழுக்கு ஏதாவது அவுட் சோர்ஸ் புக்ஸ் படிச்சீங்களா? தமிழுக்கு நான் அவுட் சோர்ஸ்லாம் எதுவும் எடுத்து படிக்கல. இருக்கிற புக்ஸை நல்லா ரிவிஷன் பண்ணேன். ஸோ இலக்கணங்கள் நல்லா பார்த்துக்கிட்டேன். மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? புரியல. மேக்ஸ் ஒரு நாளைக்கு 2 hours படித்தேன். இன்ஜினியர் தங்கமுத்து ஐஏஎஸ் அகாடமி அது பார்த்தேன். அது போக சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி அது பார்த்தேன். இந்த 2 நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது போக பிவைக்கு நல்லா பார்த்துக்கிட்டேன். ஜிஎஸ்ல எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சீங்க? ஜிஎஸ்ல எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்தேன். போனாட்டி நான் தப்பு பண்ணேன். அதுதான் சில இதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு சில இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறது. எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தா எல்லாமே ஓரளவுக்கு ஈக்குவலாக நம்மளுக்கு மார்க் எடுத்து கொடுத்தோம். சயின்ஸ்லாம் படிச்சீங்க? சயின்ஸில் படிச்சீங்க. ஓகே. ஜிஎஸ்க்கு எதுவும் அவுட் சோர்ஸ் படிச்சீங்களா? ஜிஎஸ்க்கு அவுட் சோர்ஸ்ன்றது பாலிட்டி தான் நம்ம வெளியே போய் படிக்கணும். பிரகதீஷ் பப்ளிகேஷன் சதீஷ்குமார் இது இருக்குது, அது நம்ம படிக்கணும். அது படித்தாலே போதுமானது. ஓகே. இது உங்களுடைய எத்தனாவது முயற்சி? இது 2வது முயற்சி. 2வது முயற்சி. ஓகே. எத்தனை கேள்விகள் போட்டீங்க? மொத்தம் 142 கொஸ்டின் போட்டிருக்கேன். ஓகே. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல என்ன மிஸ்டேக் பண்ணதா நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நான் தமிழ் எல்லாமே பண்ணிட்டு தமிழில் சிறப்பு தமிழ் அவ்வளோ பார்க்கல. அது போக மேக்ஸில் சில டாபிக்ஸ்லாம் பார்க்கல. ஜிஎஸ்ல கரண்ட் அஃபேர் சயின்ஸ்லாம் விட்டுட்டேன். இதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் இந்த இதில் கரெக்டாக அட்டம்ப்ட் கொடுத்து பாஸ் பண்ணிட்டேன். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் என்ன எப்படி படிச்சீங்க? கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்லி சஞ்சு கரண்ட் அஃபேர் நல்லா பார்த்தேன். டெய்லியும் எடுத்து எழுதுகிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். அது போக வெற்றி ஐஏஎஸ் அகாடமியோட மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து நானே பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். ஓகே. நோட்ஸ்லாம் எடுத்தீங்களா? நோட்ஸ்ன்னு இதுக்குன்னு எடுத்து படிக்கல. ஒன்லி கரண்ட் அஃபேருக்கு மட்டும் தான் நோட் எடுத்தேன். மற்றபடி இயர்ஸ் தான் தனியாக எடுத்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஓகே. உங்களோட ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்கள். எந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுவீங்க? ரிவிஷன்றது தனியாக எடுத்துலாம் வைக்கல. இப்போ முதல் நாள் படிக்கிறோம்னா அது முதல் நாள் படிக்கிறத அடுத்த நாள் சேர்த்து வச்சு ரிவிஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரொட்டீனாகவே பார்க்கறது. ஓகே. எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது? எக்ஸாம் ஹாலில் ஃபஸ்ட்டு பதட்டப்படக்கூடாது. அதுக்கு முன்னாடி நல்ல டெஸ்ட் பேட்ச் அடித்து பார்க்கணும். டெஸ்ட் பேட்ச் அடித்து பார்த்தாலே நம்மளுக்கு எந்த பதட்டமும் இருக்காது. தெரியாத கேள்வி வந்தால் பதறக்கூடாது. பதறாமல் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தெரியாத கொஸ்டினை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு? படிக்கிறத கன்சிஸ்டன்சியாக படிங்க. தோல்விகள் இருக்க தான் செய்யும். அடுத்தடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். எப்படி தாட் வந்தது இந்த டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே போகணுன்னு? எம்காம் படிக்கும்போது டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னீங்களே, என்ன தாட் அது? எதனால் வந்து அப்படி? நான் அப்பாட்ட போய் கேட்டேன், நான் படிக்க வாப்பா அந்த மாதிரி அப்படின்ட்டு. சரிப்பா நீ படி அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, நம்ம குடும்பத்துலேயும் ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ஸ்பார்க்கு தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. இப்போ நீங்கள் செல்ஃப் டவுன் ஆனால் உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? செல்ஃப் டவுன் ஆகிறதுக்கு மோட்டிவேட் பண்ணுற அண்ணே இருக்காங்க. அது போக நெகட்டிவிட்டின்னு சொல்ல யாருமே இல்லை. எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் வைவோடு தான் இருந்தேன். அது போக நல்லா படித்தேன், அவ்வளோதான், வேற ஒன்று. ஓகே. இந்த மூமெண்ட் எப்படி இருக்குது? ஆர்டர் வாங்கினது, ஃபோட்டோ எடுத்தது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. உங்களுக்கு மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கா படிக்கிறப்ப? மொபைல் டிஸ்ட்ராக்ஷன்லாம் இருக்கும். அதுக்காண்டி நான் சோசியல் மீடியா எல்லாத்தையுமே அடிச்சிடுவேன். இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஃபேஸ்புக் எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஒன்லி வாட்ஸ்அப் யூடியூப் மட்டும் தான் இது பண்ணுவேன். அதுவும் ஒன்லி படிக்கிறதுக்கு மட்டும்தான். ஓகே. உங்கள் ஃபேமிலியிலலாம் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்க? ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அப்பா அம்மாலாம் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. பிரதர் எல்லாருமே, சிஸ்டர் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே. இந்த ஜேர்னியில் யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஜேர்னியில் அண்ணனுக்கு தான் நன்றி சொல்லணும். அது போக ஃபேமிலிக்கு நன்றி சொல்லணும். ஓகே. ஓகே. அண்ணே தான் ஃபுல் நம்மளுக்கு கைடன்ஸ் பண்ணது. அது போக பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் டெடிகேட் பண்ணுறேன். அது போக எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே. ஓகே. ப்ரோ, நீங்கள் இப்போ நம்ம லாஸ்ட் டைம் இன்டர்வியூ எடுக்கும்போது சொன்னீங்க, எங்கள் ஏரியாவில் நான் நிறைய பசங்களுக்கு இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கேன், படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ அதுலேருந்து ஒருத்தர் வந்து நாலு கழிச்சு ஒருத்தர் வரான் ப்ரோ. ஓகே. இப்போ எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச எல்லாத்துக்குமே நல்லா சொல்லி கொடுத்துட்டு தான் ப்ரோ இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு யார் யார் கேட்குறாங்களோ அவங்களாம் உதவி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஜாயின் பண்ணிட்ட அப்புறமும் சொல்லி கொடுத்துட்டீங்களா? என்ன ப்ரோ, நீங்கள் ஒர்க்கில் ஜாயின் பண்ணிட்டீங்க இல்லையா? அப்புறமும் சொல்லி தந்துட்டு இருக்கீங்களா? அதுக்கப்புறமும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் 2-3 பேர் அதாவது அண்ணாநகர் சைடு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்.
அவங்களும் படிச்சுட்டு தான் இருக்காங்க, கைடன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன் நான். ஓகே ஓகே வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் நம்மளால அதை நிறுத்த முடியாதுல்ல படிக்கிறத. ஓகே இந்த அளவுக்கு ஓகே. நீங்க ஒரு மெசேஜ் சொல்லுங்க ஆஸ்பிரண்ட்ஸ் எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்ட்டு. ஆஸ்பிரன்ஸ் என்ன படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளான் போடணும், டைம் டேபிள் போட்டு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1 மணி நேரம் தான் படிக்கணும், அதுக்கு மேலே படிக்கக்கூடாது. தமிழ் வந்து 100 கொஸ்டின் இருக்குன்னா அதுக்காண்டி 4 மணி நேரம் 5 மணி நேரம் தமிழே படிச்சுட்டு உட்காரக்கூடாது. ஒரு 2 மணி நேரம் தமிழுக்கு, ஒரு 2 மணி நேரம் கொடுத்துட்டு அப்புறம் பாலிட்டி, ஜாகிரபி, அந்த மித்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 1 ஹவர் 1 ஹவர் அப்படி கொடுத்துட்டு 1 ஹவருக்கு ஒருக்கா ஒரு 10 நிமிஷம் கேப் கொடுக்கணும். ஒரே படியாக படிக்கக்கூடாது, அப்படி படித்தோம்னா ஸ்ட்ரெஸ் ஆயிடும். நம்ம வந்து கேட்டு டைம் டேபிள் போட்டு படித்தோம்னா நம்ம ஈஸியாக நமக்கு நாள் ஓடும், பாடமும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரிவைஸ் ஆகும். அதான் கரெக்டாக. இப்போ எல்லாருமே வந்து தமிழுக்கும் மேக்ஸுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஜிஎஸ்க்கு அந்த அளவுக்கு கொடுக்கறது இல்லை. இப்போ 3த்துக்குமே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய ஆமாம், எல்லா சப்ஜெக்டும் படிக்கணும். 10 யூனிட் வந்து ஜிகேல இருக்குன்னா 10 யூனிட்டும் படிக்கணும். இப்போ 2 யூனிட் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நான் 152 கொஸ்டின் தான் போட்டேன். ஓல்டு தமிழ் புக்கும் படிக்கல, கரண்ட் அஃபேர் படிக்கல, சயின்ஸ் படிக்கல, அதனால எனக்கு வந்து கம்மியாயிருச்சு. செகண்ட் அட்டம்ப்ட் அதெல்லாம் எல்லாத்தையும் கவர் பண்ணனால தான் 167 போட்டேன் நான். இல்லைனா செகண்ட் அட்டம்ப்ட்ல கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கவே முடியாது. சயின்ஸும் படித்தேன், சயின்ஸில் 6 கொஸ்டின் நம்ம படித்தேன், கரண்ட் அஃபேர் படித்தேன், ஓல்டு தமிழ் புக்கு எல்லாமே படித்தனால தான். எதையுமே நம்ம விடக்கூடாது. இது தேவையில்ல நம்ம வந்து இதில் வந்து நம்ம பண்ணோம்னா போட்டிலே கிடையாது. நம்ம எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ஸ், இது வராது அப்படி நம்ம ஒதுங்கினோம்னா நம்மளால் இதே பண்ண முடியாது. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ நான் புதுசாக படிக்க வரேன் டிஎன்பிஎஸ்சி, இப்போ எனக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், நான் எந்த மாதிரி படிக்கலாம்? நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறத வந்து சிலபஸை வந்து நான் பிரிண்ட் எடுத்துகிட்டு ஒரு பிரிண்ட் உங்கள் வீட்டில் ஒட்டிக்கணும், உங்கள் கையில் ஒன்று இருக்கணும். சிலபஸை ஃபஸ்ட் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சிலபஸை மனப்பாடம் பண்ணாதான் நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது எந்தெந்த பாடத்தில் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ஸ் எடுத்து அந்த டாபிக்ஸ்லாம் எந்தெந்த பாடத்தில் கவர் ஆகுதுன்னு நீங்களா அந்த வாசித்து உள்ளே இருக்க ஹெட்லைன்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டிங்ஸ் எல்லாமே எடுக்கணும். தனியாக அந்த சிலபஸ் இந்த டாப்பிக்கில் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி எடுக்கணும். அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் ஸ்டார்ட் பண்ணணும், அடுத்து 4 மணி நேரம் ஆகணும், அப்படியே 5 மணி நேரம் 6 மணி நேரம் அப்படியே டயத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். எடுத்தோடனே நான் 12 மணி நேரம் உட்காந்து படிப்பேன் அப்படின்னு சொன்னால் 2 நாள் 3 நாளே புக்கை மூடி வச்சுட்டு உட்காந்துருவாங்க, என்னடா வெறுப்பாக இருக்குடா அப்படின்ற மாதிரி. அதனால ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி, இது வந்து ஒரு இது மாதிரி தான், ஸ்லோவாக போய் தான் வின் பண்ணணும். அதனால ஸ்லோவாகவே ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் என்னை பொறுத்தவரை. நிறைய பேர் மொபைல் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது படிக்கிறப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நீங்கள் படிக்கிறப்ப மொபைலை யூஸ் பண்ணுவீங்க? மொபைல் வந்து டிஸ்ட்ராக்ஷன் சொல்கிறத விட பெரிய சப்போர்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நம்ம அதில் ஃபுல்லாமே டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக ஃபாலோ பண்ணி அது சம்மந்தமாக தான் நம்ம தேடணும். நம்ம வந்து தப்பான சைடு போகக்கூடாது, இப்போ என்டர்டைன்மெண்ட் சைடு போயிடவே கூடாது. அந்த மாதிரி போயிட்டோம்னா அது டிஸ்ட்ராக்ஷன் தான். அந்த மாதிரி ஆகக்கூடாது. நம்ம நினைப்பு ஃபுல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் தான் இருக்கணும். இன்ஸ்டாகிராமும் அந்த சைடு ஃபுல்லாமல் டிஎன்பிஎஸ்சி தான் ஃபாலோ பண்ணணும். யூடியூபாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, ஸ்டடி சம்மந்தமாக மேக்ஸ், சயின்ஸ், ஃபிசிக்ஸ் அந்த சம்மந்தமாக தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகாது. ஓகே. இப்போ இந்த அட்டம்ப்ட்ல கிட்ட வந்து கவுன்சிலிங் வரைக்கும் வந்து இன்றைக்கே நிறைய பேர் போயிட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி கவுன்சிலிங் வரைக்கும் வந்து கிடைக்காம போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சஜஷன் சொல்கிறீங்க? அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, இன்னும் நான் அதிகமாக படிக்கணும், என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்றது அவங்களே வந்து டெய்லி கால்குலேட் பண்ணணும். நம்ம எதனால் நம்ம போச்சு என்ன இது பண்ணுறாங்கனாலே அவங்களுக்கு அடுத்த அட்டம் அவங்களே கிளியர் பண்ணிடுவாங்க, சொல்ல தேவையே கிடையாது.